கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் ஒரு மாத காலமாக சாலையில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விவேக் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்துக்கு உட்பட்ட 26வது வார்டு பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் பாத்தீங்கன்னா பிரதான சாலையாக செல்லக்கூடிய வடிகால் வாய்க்கால் முறையாக கொண்டு செல்லப்படாமல் பாதியில் நிறுத்தப்பட்டதாகவும், இதனால அந்த வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் வடிகால் வாய்க்காலில் நிரம்பி கடந்த ஒரு மாத காலமாக சாலையில் குளங்கள் தேங்கியுள்ளதாக பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவது, கொசுக்கள் உற்பத்தியாகி அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு நோய் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இந்நிலையில் அந்த குடிநீர், வீட்டு வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளும் நகராட்சி நிர்வாகம் தேங்கி நிற்கும் அந்த கழிவு நீரை அகற்றவில்லை என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்த நிலையில இதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மாவட்ட நிர்வாகம், அதே போல் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த இடத்தினை ஆய்வு செய்து அதற்காக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஒரு கோரிக்கை வேண்டுகோளை வைத்து தற்போது அந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஏனென்றால் கடந்த ஒரு மாத காலமாக இப்பிரச்சனை நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அதற்கான தீர்வு உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வலுத்துள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விவேக்.